विष्णुस्तथा वारो नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत् இது அந்த ரைட் சார். இது என்ன தோன்றது இந்த ஜாதகத்துல? கொஞ்சம் வாய்ஸ் கேட்கல சார், உங்களது கேட்கல இந்த வாட்டி. நான் மியூட் பண்ணிட்டேன், சாரி சார். வீடியோ ஆஃப் பண்றேன், கொஞ்சம் பேண்ட்விட்த் கம்மி. இதோட இந்த ஜாதகம் ஒன்லி ரொம்பவே ஸ்ட்ராங் செவ்வாய் தோஷம், அதான் தோணுது எனக்கு. ஏன் வேர்டுல செவ்வாய் இருக்கு பாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லக்னம் வந்து லக்னாதிபதி வந்து புதன், அவர் குடும்பஸ்தானத்துல இருக்கார். ஸோ அது ஒரு வகைக்கு பாசிட்டிவ் சொல்லிக்கலாம். குரு 4ஆம் வீட்டுல இருக்கார், சனி 5ஆம் வீட்டுல, 9ஆம் வீட்டு அதிபதி வந்துட்டு அவர் மறைவுல போயிருக்கார், சுக்கிரன். 9ஆம் வீட்டு அதிபதி மறைவுல போயிருக்கார். ஆனா 1, 5 அதிபதி ஓகே. கேட்டா சனியும் அவரோட சொந்தம் வீட்டுல இருக்கார், அக்ஷய இருக்கார். அண்ட் புதன் வந்துட்டு லக்னாதிபதி, அவரும் ஓகே குடும்பஸ்தானத்துல இருக்கார், சுக்கிரனோட வீட்டுல இருக்கார். அண்ட் இந்த குழந்தைக்கு இப்ப நடக்கிற தசை வந்துட்டு குரு தசை தான். குருவும் சனி 4ஆம் வீட்டுல இருக்கார். அவரும் அங்கவும் பிரச்சனை அப்படி காண்றது இல்லை 4ஆம் வீட்டுல. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இங்க இந்த சனி ராகு ரெண்டும் இந்த 7ஆம் வீட பார்வை இருக்கு. அண்ட் கேத்து லக்னத்தை பாக்குறது. ஸோ ஒன்லி அப்படி எனக்கு தோணி இந்த மேரேஜ் தான் இந்த பையன் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம், அதுக்கு ரொம்ப டைம் இருக்கு. பட் குடும்பஸ்தானம் சரியா இருக்கிறதுனால அதுவும் சிலப்போ அமைஞ்சிடும். செவ்வாய் தோஷம் அப்படி கிடைக்கணும். 6ஆம் வீடு அதிபதியும் சனிதான், அவர் 5ஆம் ஸ்தானத்து அதிபதி. அப்ப நீங்க சொல்ற மாதிரி 1, 5, 9, சரி 9ஆம் அதிபதி மறைவில் இருக்கார், பாக்கியஸ்தானம். ஆனா 5ஆம் அதிபதி வந்துட்டு அவர் சரியா தான் இருக்கார். அப்போ அவர் கொடுக்கறத கொடுக்கலாம், இதுக்கன்னா அவர் அங்கதான் இருக்கார் சொல்லி பார்த்தா தோணுது. இது ஜெனரலாவே நல்ல ஜாதகம் தான், இதுல ஒன்னும் குறை சொல்றதுக்குன்னு எதுவும் இல்ல. நம்ம இத வந்து நம்ம மங்கள செவ்வாய் தோஷம்னு கூட எடுத்துக்க முடியாது சார். ஏன்னா அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி ஆயிடுறார். குரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி ஆகுறப்போ அது வந்து நம்ம மங்கள தோஷம்னு எடுத்துக்க முடியாது. அந்த பிளானட் ஆஃப் தட் ஹவுஸ் குரு வந்து அதை நடத்தி வச்சுதான் ஆகணும், விவாகத்தை நடத்தி வச்சுதான் ஆகணும். குரு 4ஆம் இடத்து அதிபதி, சுகஸ்தான அதிபதியோட தசை நடக்கிறது நன்னாவே நடக்கிறது. இப்போ ராகு புத்தி இல்லையா, என்ன புத்தி நடக்கிறது? ஆமா, எல்லாம் இப்ப மகாதசை தான். இதுக்கப்புறம் சனி எல்லாமே மகாதசை. சனி இப்போ என்ன புத்தி? ஜூபிட்டர்ல என்ன புத்தி? குருல ராகு புத்தியா? குருல சொல்றேன், குருல இப்ப நடக்கிறது இப்ப கேத்து நடக்கிறது. கேத்து புத்தி, கேத்து புத்தி. அப்ப கேத்து எங்க இருக்காருன்னு பாக்கணும். கேத்து எங்க இருக்கார்? 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கார். அவரோட பார்வை லக்னத்துல இருக்கு. லக்னத்துல இருக்கு. நம்ம போன வாட்டி ஆடியோ ஒண்ணு அனுப்பிச்சிருந்தேன், அது வந்து பார்த்தேன். கேத்து ராகு. ஆமா, இது அதேதான் பிரச்சனை. அந்த கேத்து ரிஷபத்துல ரெண்டுமே நீச்சம், விருச்சிகத்துல ரெண்டுமே உச்சம். அப்ப கேத்து உச்சமா அங்க பாக்குறார். அப்ப லக்னத்தை பார்க்கும் பொழுது கேத்து உச்சமா பாக்குறாரு. அப்படிங்கிறப்போ ஆயுசுக்கு எதுவும் குறைவு இருக்குமா அப்படின்னு பாக்கணும். அப்படின்னு பார்த்தாலுமே கூட அந்த அதிபதி 2ல இருக்கார், புதன். புதன் லக்னாதிபதி. ஆமா, புதன் 2ல இருக்கார். கரெக்ட், புதன் 2ல இருக்கார். அவர் நன்னா தான் இருக்கார், ஒன்னும் மறைவு இல்ல. ஆமா, அவர் நல்லா தான் இருக்கார். ஆனா கேத்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணலாம் இல்லையா, அவர் உச்சமா இருக்கார். அண்ட் அவரோட அதுதான் அவருக்கு இப்போ அந்த ஹெல்த் இஷ்யூ, ஹெல்த் ரிலேட்டட் எல்லாம் தர்றது கேத்து தான். ஏன்னா சரீரம் இல்லையா, ஆமா ஆமா. இப்ப நம்ம இன்கேஸ் இன்னொன்னு எடுத்துக்கிறோம்னு வைங்களேன், இப்போ வந்து லக்னாதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பஸ்தானம் தான், நன்னாவே இருக்கார். ஆனா அது வீடு கொடுத்தவர் மறைஞ்சிடுறார், பகையாயிடுறார், சுக்கிரன். ஆமா, சுக்கிரன் பகையா இருக்கார். கரெக்ட், சூரியன் வீட்டுல இருக்கார், பகையா இருக்கார். புதனுக்கு வீடு கொடுத்தவர் இல்லையா, புதனுக்கு வீடு கொடுத்தவர் மறைஞ்சிடுறார், பகையாயிடுறார். அப்ப புதனால ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியாதுன்னு எடுத்துப்போமே, சும்மா ஒரு வாதத்துக்கு.
அப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தசாநாதன் எப்படி இருக்காரு. தசாநாதன் நல்லா தான் தசாநாதன் இருக்கார், தான் ஆட்சியா தான் இருக்காரு. அவர் இருக்கார். தானே டிரைவிங் ஃபோர்ஸ். ஆமா, ஃபுல்லாவே அவர்தான் தசை driving. ஃபுல்லாவே அவர் தான் டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ அவர் வந்து 4லயே இருக்கார். சொந்த சொந்த வீடு வேற. இன்னொன்னு ஒரு பாயிண்ட் நம்ம இவ்வளவு நாள் சொன்னதில்லை. இப்போ நம்ம வந்து ஜென்ரலா வந்து திரிகோணம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆமா, 1 லக்னத்துக்கு 1, 5, 9 திரிகோணம், 1, 4, 7, 10 வந்து கேந்திரம். கேந்திரம். அதே போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூல திரிகோண வீடுன்னு ஒரு வீடு இருக்கு. பர்சனா ஒவ்வொரு கிரகத்துக்கும். இப்ப ஜென்ரலா வந்து 1, 4, 5 மூல திரிகோணம்னு சொல்றோம் இல்லையா லக்னத்துக்கு. அதே போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டு. அந்த வீட்டுல இருந்தா அது வந்து ரொம்ப பிரீத்தியா இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் அதுவே சொல்லிடுறேன், இதுவே நோட் பண்ணிக்க. இல்லன்னா அடுத்த கிளாஸ் சொல்லட்டுமா? இப்ப நோட் பண்ணிக்க முடியாது இல்லையா உங்களால? இல்ல நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன், சொல்லுங்க. நோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம மேஷம்னே எடுத்துப்போம். மேஷம் வந்து செவ்வாய்க்கு மூல திரிகோண வீடு. ஆட்சி ஆகிறார் செவ்வாய். மேஷம் வந்து செவ்வாய்க்கு மூல திரிகோணம். அங்க வந்து ரொம்ப பிரீத்தியா இருக்காரு, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காருன்னு அர்த்தம். ஆட்சி ஆயிடுறாரு இல்லையா. இப்ப அதுலயுமே எந்த பாதத்துல நின்னா, அந்த நட்சத்திர பாதத்துல நின்னா மூல திரிகோணம்னு இருக்கு. அது நம்ம இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். எடுத்தோடனே சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்ப ஜென்ரலா மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேஷம் வந்து செவ்வாய்க்கு மூல திரிகோண வீடு. ரிஷபத்துல வந்து இவர் உச்சமா சந்திரன். சுக்கிரனோட வீடு. சந்திரன் உச்சமாகிறார் இல்லையா. ஆமா, உச்சமாகிறார் ரிஷபத்துல. அங்க வந்து சந்திரனுக்கு மூல திரிகோணம் ரிஷபம். சந்திரனுக்கு மிதுன மேஷத்துல சூரியன் தானே உச்சமாகிறார். அப்ப உச்சமாகிறார். சூரியனுக்கு வந்து அவரோட சொந்த வீடே மூல திரிகோண வீடு சிம்மம். ஆமா, சிம்மம் தான் மூல திரிகோண வீடு அவருக்கு. இல்ல ஆனா நீங்க ரிஷபத்துக்கு பின்ன ஏன் சந்திரன் சொல்ற, சுக்கிரன் சொல்றது இல்ல? எந்த அப்படிதான் கொடுத்திருக்கா. அப்படின்னு பார்த்தா மேஷத்துக்கு ஏன் செவ்வாய்னு கொடுத்தாலும் ஒரு கேள்வி வரும்ல, இது கொடுக்கல மாத்தி கொடுக்கலாமே அப்படின்னு. ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நம்ம ஃபியூச்சர்ல எங்கேயாவது தேடும் போது கிடைக்கும். மேஷம் ரிஷபம். மிதுனம் கடகம் யாருக்கும் இல்ல. சிம்மம் வந்து சூரியனுக்கே மூல திரிகோணம், அவரோட சொந்த வீடு. கன்னி வந்து புதன் ட்ரிபிள் ஆக்ட் பண்றாரு. அவர் ஆட்சி ஆகிறார், உச்சமாகிறார், மூல திரிகோணம் புதன். அப்ப வந்து எந்த அவர் ஆட்சி உச்சம் கரெக்டா, மூல திரிகோணம் ஒரு குறிப்பிட்ட பாதம் இருக்கு எல்லாத்துக்குமே, அதிகப்படியா இருக்கிறது. அது நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். கன்னி துலாம் வந்து சுக்கிரனோட ஆட்சி வீடு இல்லையா. அங்க வந்து இவருக்கு சுக்கிரனுக்கு மூல திரிகோண வீடு. அடுத்து வந்து ஜூபிட்டருக்கு அவரோட இதுலயே தனுசுல. இல்ல தனுஷ்க்கு முன்னால அங்க யாரும் இல்ல. அதான் செவ்வாய்க்கு சொல்லியாச்சு இல்லையா. விருச்சிகத்துக்கு யாருக்கும் இல்ல. தனுஷ் வந்து இவருக்கே ஜூபிட்டருக்கு மூல திரிகோணம். குருக்கு. கும்பம் வந்து சனிக்கு. மகரம் எது யாருக்கும் இல்ல, கும்பம் வந்து சனிக்கு. மீனமும் யாருக்கும் இல்லை. ஆமா, மீனமும் யாருக்கும் இல்ல. அங்க வந்து சுக்கிரன் உச்சமாகிறார், அவ்வளவுதான். சுக்கிரன் குரு ஆட்சி ஆகிறார், சுக்கிரன் உச்சமாகிறார். இதுதான் மூல திரிகோணம் அப்படிங்கிறது. சோ ஜூபிட்டர் வந்து ஆட்சியாவும் இருக்கார் குரு இல்ல. இவர் தசாநாதன் அவர் தான். இப்ப ஆயுசுன்னு பாக்குறப்ப தசாநாதன் ரீதியாவும் ஆயுசுக்கு குறைவு இல்லை. 5ஆம் இடத்து 5, 6க்கு அதிபதி சனிதான், ரோகஸ்தானாதிபதியும் சனிதான். ஆனா ஆயுசுக்கு குறை வைக்க மாட்டார். ஆமா, இல்ல அவர் 5ஆம் வீடு அதிபதி, அதனால நீங்க சொல்ற மாதிரி அவர் பண்ண மாட்டார். அண்ட் குரு வந்து 5ஆம் பார்வையால அவர் 8ஆம் வீடு பாக்குறாரு. அதுதானே ஆயுசுக்கு. ஆமா, 8ஆம் வீடு பாக்குறாரு, மேஷத்தை பாக்குறாரு ஆயுசுக்கு. அப்புறம் இப்ப என்ன ஒரு ப்ராப்ளமா சொல்லுங்க சார். அதான் இப்ப ஒன்லி டெம்பரரியா இருக்கும் ஏதோ ப்ராப்ளம். ஆமா, என்ன ஒரு ப்ராப்ளம் மெயினான்னா 6ஆம் இடத்து அதிபதி மங்களனை பாக்குறாரு. 5ஆம் வீட்டுல இருந்து சனி மங்களனை பாக்குறாரு இல்லையா. ஆமா, அவர் 6ஆம் இடத்து அதிபதியும் கூட. கரெக்ட். அப்ப என்ன ஆகுறதுன்னா நியூரோ ரிலேட்டட் ஹீட்டு, உடம்பு சளி சீதோஷனம் ஆகிறது, ரொம்ப திடீர்னு சளி பிடிக்கிறது, ஹீட் ஆகிறது, ஜுரம் வர்றது. ஜுரம் வந்து வீசிங், சிலருக்கு வந்து வீசிங் ஜுரமே வராது, வீசிங் வரும். சிலருக்கு ஜுரம் வந்து வீசிங் வரும், பிரீத்திங் ட்ரபிள் வரும். அப்புறமா அந்த கேத்து வந்து சூரியனை பாக்குறாரு, உச்சமா இருந்து சூரியனை பாக்குறாரு.
அப்ப அதுவும் கொஞ்சம் ஹீட் ரிலேட்டடு. அந்த கேத்து புத்தி ஃபுல்லாவுமே என்ன ஆகுறது, இந்த குழந்தை நல்லா தான் இருக்கா, ஆக்டிவா இருக்கா, ரெக்கரண்டா வந்து அட்மிஷன் ஆவா. பேர் வந்து ஹனீஷா, ஹனீஷா இவ பேர். ரொம்ப நானா விளையாடுவா நார்மலா இருக்கிறப்போ. என்னன்னா நல்லா புத்தி சுவாதீனம் எல்லாம் நன்னா உண்டு, எல்லாமே நன்னா உண்டு. ஆனா வந்து குளோபல் டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்றது உண்டு. அந்த வயசுக்கான டெவலப்மெண்ட் இருக்காது சில குழந்தைகளுக்கு. அனிமிக்கா இருக்காது, அனிமியா இருக்காது, உடம்புல நியூட்ரிஷன்லாம் நல்லா தான் இருக்கும், ஹியூமோகுளோபின் நல்லா தான் இருக்கும், சிபிசி ஆர்பிசி ஆர்எஃப்டி எல்எஃப்டி எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா அவ்வளவா growth இருக்காது, உடம்பு வளராது, அந்த வயசுக்கு ஏத்த வளர்ச்சி இருக்காது. குளோபல் டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்றது உண்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு குழந்தை, ஸ்பெஷல் சைல்டு கிடையாது. டெவலப்மெண்ட், சரீரம் டெவலப் ஆகல இன்னும். ப்ரீடம் பேபிலாம் அப்படிதானே, டெவலப் ஆனா ஆகாம இது ஆனா பிறந்திருக்காங்க அப்படி இல்லையா. ஆகலைன்னா இது ஒரு பெர்மனன்ட் ப்ராப்ளம் தானே, இது வந்துட்டு லாங் கிடையாது கிடையாது, லாஸ்டிங். இல்ல இல்ல இல்ல, அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருப்பா. அது வந்து பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவா தெரியுமா, ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம். ஒரு 7 வயசு 10 வயசு வரைக்கும் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருவா, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருக்காது. ஒரு 7 வயசு மேக்ஸிமம் 7 டு 10 வயசு வரைக்கும் இந்த வீசிங் ட்ரபிள், ரெக்கரண்ட் அட்மிஷனு, காஃபு, கோல்டு, எதுக்குன்னே தெரியாது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்படி இருக்கும் அது. அதுக்கப்புறமா நார்மல் ஆயிடும், 10 வயசுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடும். இது மெடிக்கலியே அப்படிதான் அது. ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரி தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அந்த இப்போ கேது அந்த லக்னத்தை பாக்குறதுனால இது எடுத்தேன் நான். லக்னம்ங்கிறது சரீரம் இல்லையா, தனுஸ்தானம். கரெக்ட் கரெக்ட். தனுஸ்தானம் லக்னம்ங்கிறது. சோ அந்த லக்னத்தை சூரியன் தான் இருக்காரு. சூரியனா அங்க நல்லா நட்பா தான் இருக்காரு. அந்த அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கேது சூரியனை பாக்குறதுனால இந்த மாதிரியான ஒரு சேஷ்டைகள், இந்த growthல டெவலப்மெண்ட்ல இந்த மாதிரியான இது இருக்கு. நம்ம அந்த கேத்து புத்தி முடிஞ்சதுமே கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். நம்ம அப்ப என்ன ஆகும்னா, ஒவ்வொரு தசையிலுமே இந்த சூரிய புத்தி இல்லைன்னா கேத்து புத்தி வரும் பொழுது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் உண்டு. இல்ல மங்கள இப்போ இந்த புத்தி. கேது வந்துட்டு உச்சமா இருக்கு அண்ட் ராகு நீச்சமா இருக்கு. அப்ப அந்த நீச்ச அது ஒன்றும் ராகு பிரச்சனை இல்லை. அது மங்களத்தை பாக்குறது அந்த 7ஆம் வீடு. நீச்சமே, ஆல்ரெடி நீச்சம் தானே கிரகங்களே அது. அது அது நீச்ச ஒண்ணு கிரகம் உச்சம்னு தான். ஓகே ஓகே. ஒரு கிரகத்துக்கு உச்சம்னு கொடுத்தா அது நீச்சம்னு இன்னொன்னு தரணும் இல்லையா. ஆமா கரெக்டா 180 டிகிரில நீச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஆகணும். இது ரெண்டுமே ஆல்ரெடி நீச்சம் தான் அது. நீச்சம் இது இங்க உச்சமாகிறதுனால அங்க நீச்சம் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கா, அவ்வளவுதான். தவிர அந்த கிரகங்கள் வந்து பை நேச்சரே அது நீச்ச கிரகங்கள் தான். புரிஞ்சது, அது புரிஞ்சது. அவ்வளவுதான், அதனால ஒன்றும் இது கிடையாது நம்மளுக்கு. யோக காரகன் தான் அவர் ராகு. அங்க யோக காரகனா இருக்கிறதுனால என்ன, கொஞ்சம் கிடைக்க வேண்டிய யோகங்கள் டிலே ஆகலாம். அந்த வீட்டு அதிபதியும் மறையறாரு இல்லையா 12ல விரயஸ்தானத்துல, ஆமா ஆமா பகையா ஆமா. இருக்கார், பகை மறைவு. அப்ப கிடைக்க வேண்டிய யோகங்கள்லாம் கொஞ்சம் டிலேவா கிடைக்கலாம். இப்ப குழந்தைகளோட விளையாட முடியாது இல்லையா. இப்ப குழந்தைக்கு இப்ப அக்டோபர் வந்தா 2.5 வயசு ஆகுது, 2.25 வயசு கிட்ட ஆகுறது. நார்மல் குழந்தைகளோட விளையாட முடியாது. இவ வயசு குழந்தைலாம் கொஞ்சம் நல்லா குரோத்தா இருப்பா, புஷ்டியா இருப்பா. இவளை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுனா இவ அழுதுண்டே ஓடி ஓடி வரணும். அப்ப கொஞ்சம் பயந்துண்டு எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகாம இருப்பா. அது ஒரு யோகம் தானே, அந்த வயசுக்கு விளையாடுறது அப்படிங்கிறது. இல்ல நீங்க அப்போ முன்னாடி சொல்லியிருக்கேல இந்த பாக்கியஸ்தானாதிபதி மறைவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியம் இதெல்லாம் ஆமா மறைவில் அதான் இருக்கே 9ஆம் அதிபதி. பாக்ய பாக்கியஸ்தானாதிபதி மறைவுல இருக்கிறதுனால கிடைக்க வேண்டியது டிலே ஆகும், அவ்வளவுதான். கிடைக்கிறது கொஞ்சம் டிலேவா கிடைக்கிறது, அவ்வளவுதான். அந்த தசை வரும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயம். ஜூபிட்டர் முடிஞ்சு, சனி முடிஞ்சு, புதன் முடிஞ்சு, அதுக்கப்புறம் கேத்து முடிஞ்சு அப்புறமா தான் சுக்கிரன் வரப்போறது. அது ரொம்ப வயசான அப்புறம் தான் சுக்கிரன் வரப்போறது. ஆமா அதை பார்த்தேன் நான். சுக்ரன் இப்போ உடனே வருது இல்ல, மகாதசை தானே இப்போ. அதுலயே இந்த ஆமா, பையனா பொண்ணோட 50 வயசு பொண்ணுதான். முடிஞ்சிடும். ஆமா, பொண்ணு தானே. வயசான அப்புறம் என்ன என்ன வந்தா என்ன, எப்படியும் வயசான அப்புறம் கஷ்டப்பட போறது தானே. ஆனா அந்த சுக்ர தசையில கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா அது ரொம்ப லேட்டா தான் வருது. ஆமா, பாக்கியஸ்தானாதிபதி 12ல இருக்கிறதுனால விரயங்கள் ஏதோ ஒரு வகையில விரயம், மெடிக்கல். ஆல்ரெடி கொஞ்சம் சிக்கு தானே இந்த குழந்தை. இப்போ வரும்போது ஏதோ ஒரு மெடிக்கலி ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வைக்கலாம், அவ்வளவு. மத்தபடி நன்னா தான் இருக்கு ஜாதகம். படிப்பு நன்னா வரும். 4ஆம் இடம் 2ஆம் இடத்துலயே புதன் இருக்காரு, 4ல குரு இருக்கார். ஆமா அது நன்னாவே நல்லது. இருக்கும், கரெக்ட். படிப்பு நன்னா இருக்கும், கேரியர் நன்னா இருக்கும். 10ல சந்திரன் இருக்கார், ஜீவனஸ்தானம், ஜீவனத்துக்கு எடுக்க மாட்டார். 11ஆம் லாபாதிபதி அங்க 10ல இருக்காரு இல்லையா.
ம். லாபாதிபதி தானே சந்திரன். அப்ப 10ல ஆமா, ஆனா இருக்கிறதுனால அங்க லாபத்தையும் நீச்சம் கொடுத்துருவார். ஆறாரு பாக்கி அவர். அது வந்துட்டு வளர்பிறை யாரு இல்லையே நீச்சம்? இந்த சந்திரன். இல்ல பிரச்சனை இல்ல, அவர் லாபாதிபதி தானே, 11ஆம் இடத்து அதிபதி 10ல இருக்கார். லாபஸ்தானாதிபதி குருவும் அங்க பாத்துடுறாரு இல்லையா. குரு பார்வை இருக்கு, கரெக்ட். நம்ம அது ஜென்ரலா நம்ம தியரிட்டிக்கலா வந்து அவரு இல்ல, அவர் வந்து தேய்பிரை சந்திரன் அசுபர் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. யாரோட பார்வை இருக்கணும், மங்களனும் பாக்குறார். மங்களம் பார்க்கிறேன். மங்களன் 8ஆம் இடத்து அதிபதி, 3-8க்கு அதிபதி அவரும் அங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், சந்திர மங்கள யோகம்னு சொல்றோம். ம். மங்களன் வந்து அங்க பாக்குறதுனால அந்த புத்தி வரும்பொழுது சந்திர மங்கள யோகமாவும் வேலை செய்யலாம், அந்த பார்வை இருக்கிறதுனால. ம். கரெக்ட். குரு பார்வையும் இருக்கு. அப்ப 11ஆம் லாபம் கொடுத்துதான் ஆகணும் குரு. லாபாதிபதிய குரு பாக்குறதுனால அந்த சந்திரன் வந்து லாபத்தையும் கொடுத்தாகணும், ஜீவனத்தையும் கெடுக்காம இருக்கணும். பிரயம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா? ஏன்னா பிரயஸ்தானம், இந்த பிரயஸ்தானாதிபதி தானே சூரியன். அவரும் இந்த சுக்கிரனுக்கும் பகை. அப்போ ஹலோ, இப்ப கேட்கல சார். கேட்கறது இப்பதான் கேட்கறது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பிரயஸ்தானாதிபதி தானே சூரியன், அவரும் சுக்கிரனும் பகை தானே. அப்ப அது ஒரு பிரச்சனை சொல்லலாம். பகைதான் அந்த விரயஸ்தானம் கொஞ்சம் பிரச்சனை இல்ல. சொல்லலாமா? இல்ல இல்ல சுக்கிரன் அந்த இடத்துல பர்சனலி பகையா இருக்கார். இல்ல பிரச்சனை இல்ல, சுக்கிரன் வந்து அங்க பர்சனலி பகையா இருக்கார். ஆமா, அவர் வந்து 2-9க்கு அதிபதி. ஆமா, சரியா? ஆனா சூரியன் வந்து லக்னத்துல இருக்கார் இல்லையா, விரையாதிபதி லக்னத்துல இருக்கார். ஆமா, சூரியன் லக்னத்துல இருக்கார். அப்ப அவர் லக்னத்திலேயே இருக்கிறதுனால அந்த வீடு என்ன வீடு அவருக்கு, பகையா, உச்சமா, நீச்சமா, ஆட்சியா, நட்பா அப்படின்னு பாக்கணும். அப்படின்னு பாக்குறப்ப புதன் வீட்டுல ஒரு நட்பா தான் இருக்கு. கரெக்ட். சூரியன் நட்பா தானே இருக்காரு. அந்த விரயஸ்தானத்துல பகை கிரகம் இருந்தாலும் ஒன்றும் பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது. ஓகே, ஓகே, ஓகே. சுக்கிரனே கொடுத்துருவார். 2-9க்கு அதிபதி மறைவா இருந்தாலுமே கூட கிடைச்சிரும், எல்லாம் கிடைச்சிரும். அது எந்த அளவுக்கு இந்த குழந்தைக்கு சாட்டிஸ்பாக்டரியா இருக்கும்ன்றதுதான் டவுட். கிடைச்சிரும், கிடைக்காது அப்படின்னு கிடையாது, கிடைச்சிடும். அது எந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்டரி அப்படிங்கிறது அது நெக்ஸ்ட். குருவும் பாத்துடுறாரு இல்லையா அங்க. புரிஞ்சு, கரெக்ட். குரு ஐஸ்வர்யமும் கிடைச்சிரும். ஆமா, ஐஸ்வர்யம் பார்வை குரு இருக்கு, விரயஸ்தானம் கிடைச்சிரும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்போ குருவும் சுக்கிரனும் பகையாக அப்படின்னு கேட்டா அந்த வீட்டுல குரு பகை கிடையாது. சூரியனுக்கும் அதாவது வந்து கடகத்துல குரு பகை கிடையாது. ஆமா, கரெக்ட், கரெக்ட். புரியுறதா சார்? அது புரிஞ்சது. கடகத்துல குரு பகை கிடையாது, தன்னோட நட்பு வீட்டை தான் பாக்குறாரு. அப்ப அந்த வீட்டை அவர் பாதிக்க மாட்டார். வீட்டுல இருக்க கிரகம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல. ஜென்ரலாவே நல்ல ஜாதகம் தான் அது. அது இன்னொன்னு பாப்போமா சார்? இன்னொரு போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி, நீங்க வேற போட்டது பார்த்தாச்சோ? ஆமா, அதே தானே இந்த ஜாதகம் தான். அந்த 7-11-21 அதுல ரொம்ப பிரச்சனை இருந்தது, நம்ம பார்த்தோமே. 7-21 ஆமா, இது பார்த்தாச்சு இல்லையா? ஆமா, இதுல ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனை இருந்தது. இதுதான் நான் போட்டிருந்தேன் இல்லையா? ஆமா, குரு நீச்சமா இருக்கார், கேது உச்சமா பாக்குறாரு இங்க. அதேதான் இப்ப நம்ம சொன்ன மாதிரி 5ஆம் வீடு பாக்குறார். 5ஆம் வீடு அதிபதி தான் நடக்கிறது. இப்போ புத தசை நடந்துட்டு இருக்கு இந்த குழந்தைக்கு. ஆமா, சோ இப்ப என்னன்னா, ஆமா இப்போ ஜஸ்ட் பார்த்த இதுவும் வந்து GDD சொன்னாலே, அந்த இது குளோபல் டெவலப்மெண்டல் டிலேன்னு, அது வந்து நார்மல் தான், ஒன்னும் பெருசு ஒன்னும் கிடையாது. அது வந்து நார்மல் தான், அது எல்லாருக்கும் சும்மா ஒரு டயக்னாசிஸ் குளோபல் டெவலப்மெண்டல் டிலே. இப்ப என்ன, அந்த குழந்தைக்கு 2.25 வயசாருது, ஒரு 10 கிலோ இல்லைன்னா 14 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல அந்த குழந்தை ஒரு 10 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெவலப்மெண்ட் இல்ல, ரொம்ப ஒல்லியா இருக்கு, கை கால்லாம் குச்சி மாதிரி இருக்கு, அந்த உடம்பு இல்ல, அப்படிங்கிறப்ப டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்றது உண்டு.
இந்த குழந்தையும் டெவலப்மெண்டல் டிலே தான். இப்ப இதுக்கு என்ன வயசு? 21, 22, 23, 2 வயசு ஆக போறது இல்லையா? 2 வயசு ஆனா இந்த முடியறது குழந்தைக்கு சரி. ரொம்ப பிரச்சனை இருக்கு நீங்க சொல்லியிருந்தேன் இந்த குழந்தைக்கு. ஆமா, உடம்புலாம் நல்ல growth இருக்கு. ஆனா உட்காரல, குழந்தை இன்னும் உட்காரல, நடக்கல, ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, குழந்தையால சிரிக்கல, ஆமா. எழுந்து உட்காரல, நடக்கல. அப்புறமா வந்து இதுவும் அந்த குளோபல் டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்றது தான். இந்த குழந்தைய ஜிடிடி தான். ஆமா. உடம்பு அந்த growth இருக்கு, 2.5 வயசு குழந்தைக்கான growth இருக்கு. ஆனா ஆக்டிவிட்டி சுத்தமா இல்ல. திரும்புறது பாக்குறது. இப்ப அப்பா அம்மாவை பார்த்தா சிரிக்கணும் இல்லையா? அந்த இதுல மாதிரி பெருசா என்னாச்சுன்னா இந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. இந்த இந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னா ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனை இருந்தது. லக்னாதிபதி மறைவு, ஆமா. லக்னாதிபதி மறைவு, பின்ன அப்புறம் 5ஆம் வீடு அதிபதி மறைவு, அது தசை நடக்கிறது, புத தசை நடக்கிறது. ஆமா. அண்ட் 9ஆம் வீட்டுல குரு நீச்சம். அப்படி ரொம்ப ஜாஸ்தி ஆமா, பிரச்சனை இருந்து இந்த குழந்தைக்கு. ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனை. இப்ப என்னன்னா, நம்ம இப்ப ஜஸ்ட் பார்த்த குழந்தைக்கு மனசு எதுவும் ப்ராப்ளம் இல்ல, மனசு புத்தி ப்ராப்ளம் இல்ல, அது நன்னா இருக்கு. ஆனா இந்த குழந்தைக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த கேத்துவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால மென்டலியும் பெருசா growth கிடையாது இந்த குழந்தைக்கு. அந்த 2.5 வயசுக்கான மென்டல் growthம் இல்ல, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் இல்ல. பிசிக்கல் growth இருக்கு, ஆனா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல. லக்னாதிபதி மறைஞ்சிடுறார், சுக்கிரன் 5ஆம் இடத்து அதிபதி மறையிறார். இப்ப நம்ம முன்னே பார்த்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இது இன்னும் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. குழந்தை இருக்கு, குழந்தை ஆமா. பிறந்து இருக்கு, அவ்வளவுதான். தவிர பெருசா சந்தோஷப்பட்டுக்கிற அளவுக்கு இல்ல, அவ்வளவுதான். ஆமா, இந்த குழந்தைக்கு அவ்வளவுதான். ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனை. வேற எதுவும் ஆமா, இது 2 தான் அனுப்பிச்சோம் இல்லையா? ஆமா, இது 2 தான். இப்ப இன்னைக்கு ஒரு புதிய கான்செப்ட் பார்த்தோம், மூல இது 2 தான். இப்போ திரிகோணம். ஒன்னும் வந்து ஆமா, மூல மூல திரிகோணம். திரிகோணம், மூல திரிகோணம். ஆமா, அதுக்கு ஏன் அந்த திரிகோணம்ன்ற பேர் வந்ததுன்னு தெரியல. நானும் யோசிச்சு பார்த்தேன், கரெக்டா புலப்படலை எனக்கும். அது டைட்டில் வந்து மூல திரிகோணம் அப்ப தான் அது ஒரு கொடுத்துருக்கேன் எல்லா பாசிட்டிவா தான் கிரந்தத்திலும். பார்க்கணும் இல்லையா? மூல திரிகோணம்னா பாசிட்டிவ். ஆமா, பாசிட்டிவ் தான். அங்க இருந்தாலும் பெருசா கெடுதல் பண்ணாதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆட்சி வீடு தானே, நம்ம அப்படித்தானே எல்லா ஜாதகமும் பார்த்துட்டு வரோம். 6ஆம் இடத்துல ஒரு ஆமா. கிரகம் இருந்தாலுமே அந்த இடம் ஆட்சியா இருக்கு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறோம். நம்ம வந்து நம்ம பாக்குறது வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சார், நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்டா தான் பாக்குறோம், தவிர அந்த புக்ல இருக்கிறது நம்ம அப்படியே எடுத்துக்கிறது இல்ல. இப்போ புக்லன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சனியும் செவ்வாயும் ஒன்னு சேர்ந்து இருந்தா, எங்க ஒன்னு சேர்ந்து இருந்தாலுமே நம்ம ப்ராப்ளம் தான், கலத்திர தோஷமோ இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில ப்ராப்ளம் தான் அப்படின்னு புக்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகத்துல இப்போ இதுக்கு முன்ன முன்ன டிஸ்ப்ளே பண்ணோம் இல்லையா, ஜஸ்ட் ஆமா, பிஃபோர், நான் பண்றேன். அது எடுங்க. இப்போ இந்த ஜாதகத்துல ஃபார் எக்ஸாம்பிள் மங்களன் இருக்கிற இடத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மீனத்துல சனி இருக்காரு அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் ஓரியன்டா என்ன சொல்லுவோம்? கலத்திர தோஷம். ஆல்ரெடி 8 கூடியவன் 7 இருக்கார் இல்லையா? கலத்திர தோஷம், மங்களன் இருக்கார், சனி வேற கூடவே சேர்ந்து இருக்கார், 5 6க்கு அதிபதி 7 இருக்காரு, மங்களனோட சேர்ந்து இருக்காரு, லைஃபே டோட்டலி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெறும் தியரியை மட்டும் வச்சு பார்த்தோம்னா அப்படி சொல்லிட முடியும். ஆனா அப்படி கிடையாது, சரியா? அந்த வீடு கொடுத்தவர், அந்த லார்ட் ஆஃப் த ஹவுஸ் சுகஸ்தானத்துல இருக்கார் இல்லையா? சுகஸ்தானத்துல இருக்கார், அவர் மூல திரிகோணத்துல இருக்கார். அப்ப மங்களனுக்கும் அந்த வீடு வந்து பகை கிடையாது, மீனம். சனிக்கும் மீனம் பகை கிடையாது. அப்போ வந்து அந்த மங்களன் சனிங்கிற அந்த காம்பினேஷன் வந்து கெடுதலே பண்ணாது. இன்கேஸ் அது 6ஆம் இடத்துல மறைவா இருந்தாலுமே இந்த ஜாதகத்துக்கு பண்ணாது, அந்த குரு வந்து நன்னா இருக்கிறதுனால. இதுவே அந்த வீனஸும் சனியும் வந்து வேற ஏதோ ஒரு 6ல மறைஞ்சிருக்கு, இப்போ சூரியன் வீட்டுல இருக்கு, சனி வந்து ரொம்ப பகை அங்க, இல்லைன்னா மங்களன் நீச்சமாய் சனி கூட சேர்ந்து இருக்கார் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். இங்க வந்து சனி கூட சேர்ந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அங்க சனி ஆட்சி ஆயிடுறாரு. மங்களன் இதுல மகரத்துல மங்களன் இருந்தாலும் மகரத்துல தானே சனி இருக்கார், மகரத்துல சனி இருக்கார், அங்கேயே மங்களன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மங்களன் நீச்சமாயிடுறார், பிளஸ் சனி கூட சேர்ந்து இருக்கார், பிரச்சனை தானே அப்படின்னா அங்கேயும் இல்ல, சனி வந்து ஆட்சியா தானே இருக்கார், அவர் வீட்டை அவருக்கு எடுக்க போறது இல்ல.
ஆயுஷ்காரகனும் சனி தான், அப்ப ஆயுஷை கொடுத்துதான் ஆகணும். 8ஆம் இடத்து மங்களன் சனி கூட சேர்ந்து இருக்காரு, ஆயுஷே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆயுஷ்காரகன் சனி தான், அப்ப சனி வந்து 5ஆம் இடத்துலயே இருக்காரு, அப்ப வந்து அவர் ஆயுஷை கொடுத்துதான் ஆகணும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஏதோ ஒரு ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுத்து விட்டுறலாம். அந்த காம்ப்ளிகேஷன் ஜுரம் வந்து நியூரோ ப்ராப்ளம், ஷிவரிங் வர்றது, அந்த மாதிரி தரலாமே தவிர ரொம்ப விபரீதமான பலன்லாம் நம்மளுக்கு தராது. ஸோ நம்ம டெக்ஸ்டும் தேவை நம்மளுக்கு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ப்ரூஃப் கேட்கறா, இது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறப்போ ஒரு டெக்ஸ்ட் ஓரியன்ட் ஒரு கிரந்தத்துல இருந்து நம்மளுக்கு ப்ரூஃபும் தேவை. அதே சமயம் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்டாவும் பலன் சொல்லி ஆகணும். வேற எதுவும் டவுட்? நான் என்னோட ஒரு ரிலேட்டிவோட ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். எடுத்துக்கலாம். ஒரு தாத்தா வகைவர், இவரோட லைஃப் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா தான் போயிருக்கு. ஆனா நான் பாக்கறத தான் இவரோட போட்டிருக்கேங்க. எல்லாம் சுகமா தான் போயிருக்கு இதுவரை, எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுல ஜாலியா இருக்கார், எல்லாம் பிரச்சனை வீட்டுல எல்லாம் ஒரு பிரச்சனை அப்படி ஒண்ணும் இல்லை. ஆனா இவரோட இதுல பார்த்தா ஜாதகம் பார்த்தா குரு நீச்சமா இருக்கார் 2ஆம் வீட்டுல. அது லக்னாதிபதி இல்லையா, நீங்க சொல்லுவீங்க லக்னாதிபதி நீச்சமா கூடாதுன்னு. ஆகக்கூடாது. லக்னாதிபதி நீச்சமா இருக்கார். 5ஆம் வீடு அதிபதி மங்களன் 3ஆம் ஸ்தானத்துல இருக்கார். அதுவும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்ல, சிலப்போ நம்ம 3ஆம் வீடு ஒரு மறைவுன்னு அப்படித்தானே சொல்றோம் சிலப்போ. அதுவும் அந்த 3ஆம் வீடுல இருக்கிறது எல்லாமே கொஞ்சமே சூரியன், சுக்கிரன், இதெல்லாம் கொஞ்சம் பகை கிரகம் தான். சூரியன் வந்து சனி வீட்டுல உட்காந்துருக்காரு, சனி சூரியன் வீட்டுல உட்காந்துருக்காரு. சனி 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்துல இருக்கார், ஆனா அது சூரியன் வீட்டுல இருக்காரு. ஆனா இவரோட லைஃப்ல நான் பார்த்தா பிரச்சனை ஒன்னும் இருக்கல. அப்படி அவருக்கு நல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்தது, சர்வீஸ்ல இருந்தார், நிறைய பென்ஷன் எல்லாம் இருக்கு, பசங்கள் எல்லாம் பிறந்தது, எல்லாம் பெருசாயிடுச்சு, எல்லாம் லைஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் ஓடி இருக்கு. அப்ப என்ன ஒர்க் ஆச்சு இவரோட ஜாதகத்துல பாத்துட்டு இருந்தேன். என்ன சொல்லலாம்னா என்ன பாசிட்டிவ் இதுல இருக்கு பாத்துட்டு இருந்தேன் இந்த ஜாதகத்துக்கு. அப்படி புதன் அப்கோர்ஸ் 2ஆம் வீட்டுல இருக்கார், அது கொஞ்சம் அது பகை இல்லை புதன். பிளஸ் அங்க மங்களன் வந்து 5ஆம் வீடு அதிபதி 3ஆம் வீட்டுல இருக்கார் இவா கூட. அப்படி மீன்ஸ் இப்படி பார்த்தப்போ ரொம்ப நெகட்டிவா மாதிரி தான் தோணித்து இந்த ஜாதகம். ஆனா லைஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸா தான் போயிருக்கு இந்த தாத்தாக்கு. ஆமா. சோ இப்ப நம்ம அப்ப என்ன பண்ணணும், தசா ரீதியா தான் நம்ம எடுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் வந்து பரணி அப்படிங்கிறப்ப சுக்ரதசை தான் ஆரம்பிச்சிருக்கோம். பரணி வந்து 3ஆம் பாதம் 20 வருஷத்துல நம்ம இப்போ எடுத்துட்டோம்னா 16/4 3ஆம் பாதம்னா ஒரு 6 வருஷம் ஓடி இருக்கும். இல்ல சுக்ரதசை 20 வருஷமே ஓடி இருக்கு. 3ஆம் பாதம் தானே வர்றது, 20 வருஷம் ஓடாதே. பாருங்க நீங்க 1968 தான் முடிஞ்சிருக்கு. ஓஹோ, மேல வாங்க. 1 2 3ஆம் பாதம் தானே. ஓ, சுக்கிரன் அங்க இருக்காரோ, சந்திரன் எங்க இருக்கார்? ஆமா, சந்திரன் வந்து முதல் பாதத்துல தான் இருக்கார், பரணி முதல் பாதத்துல இருக்கார். ஆமா, 20 வருஷம் ஓடி இருக்கு சுக்கிரன். ஆமா, இப்ப 20 வருஷம் அப்படிங்கிறப்போ அவர் வந்து அந்த சுக்கிரன் வந்து அங்க 3 அப்படிங்கிறது வந்து நம்ம மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம், 3 6 10 11 அப்படிங்கிறது வந்து உபச்சயஸ்தானம் அப்படிங்கிறது. அதுக்கு மீனிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு கொடுத்துருக்கு. எக்ஸாக்டா எனக்கு அது உபஜயம் கிடையாது, அது மட்டும் நல்லா தெரியறது. தமிழ்ல என்ன கொடுத்துருக்கான்னா உப சாயான்னு கொடுத்துருக்கான். தெலுங்குல புக்ல படிச்சு பாக்குறப்போ உபச்சயன்னு தான் கொடுத்துருக்கு, அது ஜெய இல்லை, அது மட்டும் கன்ஃபார்மா தெரியறது. உபச்சய அப்படிங்கிறது தான். இப்ப 3 6 10 11 அப்படிங்கிறது வந்து உபச்சயஸ்தானங்கள் 3. இப்ப 6ஆம் இடத்து அதிபதியும் அங்கதான் இருக்கார், 3ல இருக்கார். ஆமா, 3 6. 10ஆம் இடத்து அதிபதி இதுல வந்துறார் 10 11 11க்கு அதிபதியும் அவர் தான். 6 11க்கு அதிபதி 3ல இருக்கார். ஒரு உபச்சய ஸ்தானங்கள்ல இருக்கும் பொழுது நம்ம 3 வந்து மறைவுன்னு சொல்றோம், ஆனா ரொம்ப கடுமையான மறைவு அப்படிங்கிறது 6 8 12.
6, 8, 12 தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரொம்ப ஒரு கடுமையான துர்ஸ்தானங்கள்னே சொல்றது உண்டு. 6, 8, 12 வந்து 12. துர்ஸ்தானம். ஆமா, துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா இந்த 3, 6ங்கிறதும் அதுல உபஜயஸ்தானங்கள்ல வந்துடுது. 8, 12 தான் நம்மளுக்கு பெருசா ரொம்ப இதுவா வரதுல ரொம்ப துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப அந்த உபஜயஸ்தானம்னு சொல்றப்போ இவர் என்னென்ன இடத்துக்கு அதிபதினு பார்க்கணும். இவர் சுக்கிரன் 6ஆம் வீடு 6, 11. 6, 11ஆம் வீட்டு அதிபதி. அவர் 3ல தான் இருக்கார். இப்போ அந்த வீட்டுல அவர் பகையா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். இல்ல கூட அந்த கூட வீட்டுல சேர்ந்து இருக்கிற கிரகம் எப்படி வேணா இருக்கட்டும். இல்ல அந்த வீட்டுல கூட பகை சேர்ந்து இல்ல. இருக்கிற கிரகம் எப்படி வேணா இருக்கட்டும், அவர் அங்க பகை இல்ல. இப்ப அந்த வீடு கொடுத்தவர் எங்க இருக்கார்? வீடு கொடுத்தவர் 9ஆம் ஸ்தானத்துல இருக்கார், பாக்கியஸ்தானம். 9ஆம் ஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல இருக்கார். இப்ப பாக்கியங்கள் எல்லாம் கெடுக்காம இவர் ஏன் பாக்கியத்தை கொடுத்தார்? பகை தானே சனி. சனி வந்து அங்க பகை தானே, இங்க ரொம்ப அந்த பகை இல்லையா? பரிவர்த்தனை இருக்கு இல்லையா, சூரியனுக்கும். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அந்த பரிவர்த்தனை தான் இங்க யோகமா செயல்படுறது, தோஷமா இல்லாம. பரிவர்த்தனை அப்படிங்கறதா யோகமாகிறது. நீ என் வீட்டுல இருக்க, நான் உன் வீட்டுல சூரியன் இருக்கேன். சனி. பரிவர்த்தனை அப்படிங்கிற நீங்க ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், சூரியன் சனியும் பரிவர்த்தனை ஆனாலும் ஒண்ணுக்கு தோணு நான் உன் வீட்டை ட்ரபிள் பண்ண வேற ஒருத்தர் நான் இனி ட்ரபிள் பண்ணுவேன். ஆனா இப்படி ஆகல. 6, 8 இருந்ததுன்னா அப்படி ஆகும். 6, 8 அப்படியா? இப்ப சனி இங்க இருக்காரு, சூரியன் இதுவே வந்து லக்னத்துக்கு 2 இருந்திருந்தாருன்னு வைங்களேன். ஆமா ஆமா, 2 இருந்தாருன்னா ஒரு வழி பண்ணிட்டு இருக்கோம் அவரை. அந்த சூரிய தசையை கூட ரொம்ப இது பண்ணிருக்கோம். அங்க 6, 11க்கு அதிபதி தான் லாபஸ்தானாதிபதி, அங்க 3ல இருக்கார். அந்த 3க்கு கொடுத்தவர் பாக்கியஸ்தானாதிபதி கூடவே சேர்ந்து இருக்காரு. சூரியன் வந்து பாக்கியஸ்தான அதிபதி. சூரியன் வந்து பாக்கியஸ்தானாதிபதி, கரெக்ட். சூரியன் வந்து அப்படியே எடுத்துப்போமே, நம்ம ட்ரபிள் தருவாருன்னு எடுத்துப்போமே. இப்ப சனியும் சூரியனும் மாறி இருந்தாருன்னா ஃபார் நம்மளோட வாதத்துக்கு. நம்ம அப்படி கிடையாது, பரிவர்த்தனை ஆயிடுறார். பரிவர்த்தனை ஆயிட்டதுனால நம்ம பெருசா வந்து இங்க தோஷம் தராது. இன்கேஸ் நம்ம வாதத்துக்கு அப்படி எடுத்துப்போம். 9ஆம் இடத்து அதிபதி கூட சேர்ந்து இருக்கார் சுக்கிரன். 9ஆம் இடத்து அதிபதி கூட நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்ல இருந்தே, 1, 5, 9க்கு அதிபதிகள் உபதிரவம் செய்ய போறது இல்ல. 1, 4, 7, 10 கூட அடுத்து விட்டுருவோம். 1, 5, 9 உபதிரவம் செய்ய போறது கிடையாது. அப்ப பாக்கியஸ்தானாதிபதி கூட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறப்போ அந்த ரெண்டுத்துக்கும் பகைதானே அப்படின்னு கிடையாது. சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பகைதானே சார், அப்படி கிடையாது. அந்த இடத்துல பாக்கியஸ்தானாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறப்போ லாபத்தை எல்லாமே கொடுத்துடுறாரு அவர். 20 வருஷம் எல்லாமே லாபம் தான் அவருக்கு. நன்னாவே தான் இருந்திருப்பார் 20 வருஷம் சுக்கிரதசை. புரியுறதா சார்? குழப்பிட்டேனா? புரிஞ்சு இல்ல இல்ல. லாபஸ்தானாதிபதி கூட தான் இருக்கார். பாக்கியஸ்தானாதிபதி தசை அடுத்த தசை, அதுலதான் அவருக்கு அந்த கவர்மெண்ட் ஜாபு கிடைச்சிருக்கும். இப்ப சனி வீட்டுல இருக்கார், கவர்மெண்ட் ஜாபு கிடைச்சிருக்க கூடாது. சனியோட பார்வையில இருக்கார், கவர்மெண்ட் ஜாபு கிடைச்சிருக்க கூடாது இல்லையா? அப்படின்னு இருக்கப்போ பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது ஒரு சூரிய தசைக்கு அடுத்தது. சூரிய தசை தான் சொல்றேன். சூரிய தசை சுக்கிர தசை 20 வருஷம். அப்ப படிப்பெல்லாம் கொஞ்சம் அப்பெல்லாம் என்ன ஒரு 12th படிச்சிருப்பாரோ? டிகிரி படிச்சா ரொம்ப பெரிய விஷயம் 70 வயசுக்கு. இல்ல இல்ல, இவர் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிருக்கார் அந்த காலத்துல. போஸ்ட் கிராஜுவேட் அடேப்பா. சோ அப்ப வந்து அந்த 21 வயசு சுக்கிர தசை இல்லைன்னா சூரிய தசை ஸ்டார்டிங் வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருப்பார். ஜாப் சேர்றப்போ சூரியன்ல தான் சேர்ந்திருப்பார். ஆமா, சூரியன்ல தான் சேர்ந்தார், கரெக்ட். சூரியன்ல ஜாபுக்கு சேர்ந்திருப்பார். அப்ப என்ன அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்? சனி பாக்குறார் சூரியனை, அப்ப கவர்மெண்ட் சேர்ந்து இருக்க கூடாது. கவர்மெண்ட் சூரியன் அங்கேயே இருக்கார், அப்ப கவர்மெண்ட் ஜாபு கிடையாது, கவர்மெண்ட்டை கெடுத்திருப்பார் அப்படின்னு பாக்குறோம். அப்படி கிடையாது. இப்ப நடக்கிற தசை வந்து பாக்கியஸ்தானாதிபதியோட தசையே பரிவர்த்தனா யோகத்துல இருக்கார். ஆக்சுவலா பரிவர்த்தனை யோகம் தான் இவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த பாக்கியஸ்தானாதிபதி தசை 9ஆம் இடத்து அதிபதி தசை தர வேண்டிய பாக்கியங்களை எல்லாமே தரார். அப்போ இவர் வந்து மார்ஸ் அப்படிங்கிறதும் வந்து கவர்மெண்ட் மிலிட்டரி போலீஸ் கொஞ்சம் பிரேவா இருக்கிறது. அப்புறமா வந்து வேற என்ன சொல்லலாம், இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்ட இதெல்லாம் இருக்கு இல்லையா, சீருடை பணியாளர்கள் என்றோம். இல்ல ப்ரொஃபஸரா இருந்தார் காலேஜ்ல, அந்த மாதிரி சீருடை ஒயிட் காலரா இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி.
இருக்கிறது. அது ஒண்ணு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லலாம்னு இருந்தேன்னா, இவருக்கு கீழே இருக்கிறவா இவர் பேச்ச கேட்க மாட்டார் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்ல வந்தேன். எப்படியும் ப்ரொஃபசர்ஸ் பேச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா கேட்க போறது இல்ல. அந்த காலத்துல பயத்துல கேட்டிருக்கலாம். இருந்தாலுமே வந்து ஒரு சுமூகமா இருக்காது. அந்த சனி சூரியன் பகைன்னு எடுத்துட்டோம்னா, இப்ப சேஷ்ட பண்ணணும் இல்லையா ஏதோ ஒரு வகையில. கரெக்ட். இப்ப பரிவர்த்தனையா இருந்தாலுமே சார் அந்த மூணாம் வீடு தானே பரிவர்த்தனையா யங்கர் சிப்லிங், அதனால சொல்றேன்ல மூணாம் வீடு யங்கர் சிப்லிங் சொல்லிட்டா. சன்னு சூரியனுங்கிறவர் எப்பயுமே சுப்பீரியர், ஹையர் போஸ்டிங்ஸ். சனிங்கிறவர் நீச்சன் இல்லையா, கீழே ஏவலுக்கு கட்டுப்பட்டு, அதாவது அந்த அவர்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யறவங்க எல்லாருமே. இப்போ பிஎம் இருக்கார், பிஎம் தான் வந்து சூரியன் எடுத்துப்போமே, பிஎம்மோட செக்ரட்டரி வந்து சனி. ஓகேவா? ஆனா இதே பிரசிடென்ட்னு எடுத்துட்டோம்னா பிரசிடென்ட் சூரியன் ஆயிடுறார், பிஎம் வந்து அங்க சனி ஆயிடுறார். பிரசிடென்ட் கட்டுப்பட்டு தானே ஆகணும் இவர். இல்லைன்னா ஜுடிஷியரி எடுத்துப்போம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கார், சீஃப் ஜட்ஜ். சீஃப் ஜட்ஜ் சன்னு சூரியன் எடுத்துட்டோம்னா மத்த எல்லாருமே வந்து கவர்மெண்டே வந்து சனி தான், கீழே அவளுக்கு கட்டுப்பட்டு தான் இவர் நடந்தாகணும். சோ இவர் சுப்பீரியரா இருக்கிற பட்சத்துல இவருக்கு கீழே இருக்கிறவாளுக்கும் இவருக்கும் வந்து ரொம்ப அந்யோன்யமா இருக்காது. இப்போ இந்த காலத்துலதான் தோல்ல ப்ரொஃபசர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் தோல்ல எல்லாம் கை போட்டும் போது ஹாய் படி ஹாய் டியூடுன்றதெல்லாம். அந்த காலத்துல அப்படி இல்லை இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லையா, அடி பின்னி எடுத்துருவா. சோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அது. அடுத்து சூரியன், அடுத்து சந்திரன். சந்திரன் சந்திரன் 5ஆம் வீட்லயே இருக்கார். 5ஆம் இடத்து அதிபதி 3ல இருக்கார், பாக்யாதிபதி கூட சேர்ந்து இருக்கார், லாபாதிபதி பாக்யாதிபதி கூட சேர்ந்து இருக்கார், 5ஆம் வீட்டு அதிபதி மங்களன். அப்ப அப்படிங்கிறப்போ நம்ம ராகு அப்படிங்கிறவர் வந்து எல்லாத்தையுமே வளர்த்து கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் எப்பயோ ஒரு தடவை சொன்னப்போ. ராகு வந்து மேக்னிஃபை பண்ணி கொடுப்பாரு, நல்லா வளர்த்து கொடுப்பாரு அப்படின்னு. இப்போ இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்துல அவருக்கு நல்ல வளர்ச்சி growth இருந்திருக்கும். சந்திர தசையில குழந்தைகள் பொன் குழந்தைகள் பிறந்திருக்கும், சான்சஸ் நிறைய உண்டு. பொன் குழந்தைகள் 5ஆம் இடம் பொன் குழந்தைகள் பிறந்திருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்ப 20 ஒரு 7 27 30 வயசு 37 வயசு புள்ள குழந்தை தான் பிறந்திருக்கு இவருக்கு, 2 வெறும் பையன் மட்டும். குழந்தை எல்லாம் அந்த டைம் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா சுக்கரதசை சூரிய தசை அதுலயே கூட பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலாவே இது நன்னாதான் இருக்கு. சந்திரதசை முடிஞ்சதுக்கு அப்புறமா மங்கள தசை. மங்களன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5 12க்கு அதிபதி. அப்ப விரயஸ்தானாதிபதின்றப்போ வீடு வாங்கிறது, ராகு இருக்கிறதுனால நேட்டிவை விட்டு மாறி வர்றது, இல்லைன்னா சந்திர தசையிலேயே கூட நேட்டிவ் விட்டு ஒரு மாறி வந்திருக்கலாம். இல்லைன்னா ப்ரொஃபஸரா எங்க இருந்தாரோ அந்த இடத்த விட்டு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கும் ராகு இருக்கிறதுனால. அந்த சந்திர தசையிலயா இல்லைன்னா மார்ஸ் மங்கள தசையில கட்டாயமா வந்து நிலம் வாங்கி இருக்கிறது. 84 to 91ல அசட்ஸ், நிலம், வீடு அப்படி வாங்கி இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதான் முதல்ல நான் பார்த்தப்ப இந்த ஜாதகத்துல நெகட்டிவ் தான் தோணிட்டு, ஆனா இந்த பரிவர்த்தனை ஒரு பெரிய யோகம், அதுதான் ரொம்ப பாசிட்டிவ். ஆமா ஆமா. இப்போ நம்ம ஏன் வந்து லக்னாதிபதி 1 4க்கு அதிபதி நீச்சம் ஆயிட்டாலுமே எப்படி இவர் நன்னா இருக்கார், எப்படி இவருக்கு ஆயுசு நல்லா விருத்தியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வீடு கொடுத்தவர் பாக்கியத்துல இருக்கார் சனி. ஜூபிட்டருக்கு வீடு கொடுத்தவர் பாக்கியத்துல இருக்கார். அப்புறமா 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி கூடவே சேர்ந்து இருக்கார். அது கூட நம்ம அப்புறமா எடுத்துப்போமே. இப்ப எப்படி இவருக்கு வந்து ஆயுசு அதிகமாகிறது அப்படின்னா சனிதான் ஆயுஷ்காரகன். சனி வந்து 2ஆம் இடத்துக்கு அதிபதி, 2 3க்கு அதிபதி. அப்ப குடும்பஸ்தானாதிபதி வாக்கு 2 என்ன சொல்றோம், குடும்பம் தனம் வாக்கு அது எல்லாமே சொல்றோம். அவர் வந்து பாக்கியத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கார். என்னதான் கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாலும் அவர் இருக்கிற இடத்துல அவர் கெடுதல் பண்ண முடியாது. 9ஆம் இடத்துல நல்ல ஸ்தானத்துல தானே, பகையா இருந்தாலுமே திரிகோணத்துல தானே இருக்கார். ஆயுஷ் அவர் கொடுத்துதான் ஆகணும் அந்த சனி. இப்ப இவருக்கு ரோகங்கள் இருக்குமா? ஏன்னா 3ஆம் இடத்துல மறைகிறார் இல்லையா, மறைவுன்னு எடுத்துப்போமே. இப்ப 6 11க்கு அதிபதி 3ல மறைகிறார், சனி பாக்குறார்.
சனி கூட ஆட்சி வீட்டை பாக்குறாரு, சொந்த வீட்டை பாக்குறாருன்னு எடுத்துப்போமே. எப்படி இருந்தாலும் சனி பார்வை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதுதான் சேஷ்டை பண்ணோம், உபதிரவம் பண்ணோம் தான் சொல்லியிருக்கோம். அப்ப இவருக்கு வந்து லாபஸ்தானத்துல கேத்து இருக்கார் இல்லையா? லாபஸ்தானத்துல கேத்து இருக்கார். கேத்து லாபத்தை கூட விட்டுருவோமே. இப்போ ஆரோக்கியம் இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த அதிபதி 6ஆம் இடத்த அதிபதி தான் மறையிறார். சனியும் அங்க பாக்குறார். குரு பார்வை இருக்கு அதுல. குரு பார்வை நீச்சமான குரு பார்வை இருக்கு, பார்வை பவர்ஃபுல் தான் சொல்லிருக்கு. ஆமா, குரு நீச்சமானாலுமே அவர் பார்வை குரு பார்வை தான். ஆமா, அவர் லக்னாதிபதி இல்லையா? அப்ப அவர் பார்வை, அவருக்கு பிரச்சனை ஒண்ணு இருக்கல, சரியாதான் இருக்காரு. ஆமா, அதான் லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டாருன்னு எடுத்துப்போமே. ஆனா குரு பாக்குறாரு அங்க. குரு பார்வை இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாக்யஸ்தானத்திலே இருந்து சனி அங்க பாக்குறாரு. ஆமா, 10ஆம் பார்வையா. ஆமா, பாக்குறாரு. சரியா? சனி பார்வை நம்மளுக்கு கெடுதி கெடுதி கெடுதின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் எங்க இருந்து பாக்குறாருங்கிறதும் இட் மேட்டர்ஸ். பாக்யஸ்தானத்திலே இருந்து பாக்குறாரு, அப்ப அவர் பாக்கியத்தை கொடுத்துதான் ஆகணும். பாக்யஸ்தானத்துல இருந்து பாக்குறப்ப பிரச்சனை கிடையாது. மங்களனும் பாக்குறாரு, மங்களன் அங்க பகை கிடையாது. 5ஆம் இடத்து அதிபதி இல்லையா? மங்களன் வந்து 5ஆம் இடத்து அதிபதி அங்க பாத்துடுறார், பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன, இப்ப லக்னாதிபதி சுகஸ்தானாதிபதி வந்து மறைவு அப்படின்றப்ப சுகங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆயிருக்கலாம், எல்லாம் இருந்தும் அனுபவிக்காம இருந்திருக்கலாம். லக்ஸரர் அப்படிங்கிறப்ப கத்தி பேசுறது உட்கார முடியாது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. பேப்பர் அந்த காலத்துல எல்லாமே மேனுவல் ஒர்க் தானே, திருத்துறது, நைட்டு கண்ணு முழிக்கிறது, ஓடுறது வர்றது, ரொம்ப கத்தனா நெஞ்சு வலிக்கும், கால் வலிக்கும், கை கால் வலிக்கும், ஒரு பக்கம் இழுக்கும். அந்த மாதிரி சுகங்கள்ல வேணா இவருக்கு குறைவு இருந்திருக்கலாமே தவிர வசதி வாய்ப்புகள்ல, சொத்துல, நிலபுலன்கள், வீடு வசதி இதெல்லாம் குறைவே இருந்திருக்காது. அவரோட ஒரு அண்ணா போயிட்டாரு, ஒரு 25 வயசுல அண்ணா போயிட்டாரு. அப்ப நான் பாத்துட்டு இருந்தேன், இந்த லாபஸ்தானத்துக்கு அண்ணாக்கு சம்பந்தம் இருக்கு, கேத்து சனியும் பாக்குறாரு. அப்ப ஏதாவது அப்படி பிரச்சனை பண்ணிருக்கா? ரொம்ப சின்னத்துல அண்ணா போறது, அது அந்த காலத்துல எல்லாருமே இப்படி பசங்க எல்லாம் இல்ல 5-6 வயசுல எல்லாம் என்னெல்லாம வந்து போவாள் இல்லையா? ஆனா ஒரு 25-26 வயசுல போறது அது கொஞ்சம் டிஃபரெண்ட். ஆமா, அப்படி சொல்ல முடியுமா? இல்ல சொல்ல முடியாதா? இல்ல, இவருக்கு அந்த 25-26 வயசுல என்ன தசை நடந்தது? இவருக்கு தசை நான் சொல்றேன் கரெக்டா, சூரியன் தான். அப்பதான் அண்ணா போயிருக்காரு. சூரியன்ன்றப்ப இவருக்கு ஒன்றும் பாதிப்பு இருந்திருக்காது, அவரோட ஜாதகத்துல எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் இருந்திருக்கும். கரெக்ட். அச்சா, ஆனா எப்படி சொல்ல முடியாதா? 11ஆம் வீடு தானே நீங்க சொல்லுவே, 11th ஹவுஸ் தானே அண்ணாக்கு எல்லாம். அப்ப அப்படி பாதிக்க அப்படி சொல்ல முடியாதா? இல்ல அங்க கேத்து நின்னாலுமே அந்த வீட்டு அதிபதி பாக்யஸ்தானாதிபதி கூட இருந்துடுறாரு இல்லையா, சூரியன். ஆமா, சூரியன் கூடவே தான் மங்களன் இவர் சுக்கிரன் இருக்கார், பாக்யஸ்தானாதிபதி கூட. பாக்கியங்கள் எதுவுமே அவர் குறை வைக்க மாட்டார். அப்ப இவரோட அண்ணா ஜாதகத்துல அப்படி இருந்திருக்கும் ஏதாவது. என்ன, எனக்கு அண்ணா தம்பிகள் கூட எல்லாம் இவருக்கு ஃபுல் லைஃப் பிரச்சனை தான். அப்படி இவருக்கு பிரச்சனைன்னு இருக்குல்ல, நான் அவ கூட எல்லாமே எப்பவுமே பிரச்சனை. கத்திரிப்பு கேத்து வந்து நம்ம கத்திரிப்புன்னு சொல்றோம் இல்லையா, கேத்து வந்து கொஞ்சம் மிங்கிளாக விட மாட்டார், டிஸ்டன்டாவே இருக்க வைப்பார். கேத்து அங்க இருக்கிறதுனால அப்படி ஆகும் அது. கரெக்ட். இப்போ இவருக்கு அந்த கேத்து வந்து சனியை பாக்குறதுனால பெருசா எதுவும் பாதிப்பு வரல பாருங்க. சனி பாக்கியத்துல இருக்காரு, சனி வந்து அங்க பகையா இருந்தாலுமே பாக்கியத்துல இருக்காரு. அப்ப கேத்துக்குனால பெருசா அந்த ஸ்தானத்துல வேணா அந்த மூத்த சகோதரம்ல வேணா இருக்கே தவிர ஞானம் இவருக்கு நிறைய கிடைச்சிருக்கும். ஞானம்ங்கிற சென்ஸ் வந்து லாபஸ்தானத்துல கேத்து இருக்காரா, அப்ப வந்து இவரோட ஜாப் ஓரியன்டா நிறைய நாலேஜ், வாஸ்ட் நாலேஜ் இருந்திருக்கும் இவருக்கு, நல்ல ஞானம் இருந்திருக்கும், ஞானம் தெளிவு. விரயஸ்தானத்துல பிரச்சனை இல்லை, மங்களம் சரியா தான் இருக்காரு. விரயம்ன்றப்ப அந்த மங்கள தசை நடந்தப்பதான் விரயமும் நடந்திருக்கும், சொத்தும் சேர்ந்திருக்கும். விரயம் ஆனாதானே சேரும், பாக்கெட்ல இருந்து பணம் போனாதானே நம்மளுக்கு ஒண்ணு வரும். மார்ஸ் கேட்டு பாருங்க, அது வேணா கேட்டு பார்க்கலாம். அந்த மங்கள தசை நடந்த மங்களம் தான் வந்து நிலத்துக்கெல்லாம் அதிபதி, நலன், வீடு, வீட்டுக்கெல்லாம் அதிபதி. அப்போ இவர் இந்த கேஸ் என்னன்னா, சொந்த வீடு இருந்திருந்தாலுமே கூட நிறைய வீடு இருந்திருக்கலாம், நிறைய நிலம் இருந்திருக்கலாம்,
ஆனா அதுல இவர் எத்தனை நாள் இவர் வந்து ஹாப்பியா அதுல ஸ்பெண்ட் பண்ணாருங்கிறது டவுட்டா இருந்திருக்கும். ஆமா ஆமா. ஏன்னா 4ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதி அங்க நீச்சமாயிடுறாரு, நீச்சமா இருக்கு. 2ல நீச்சமாயிருக்காரு. அப்போ வந்து 2ல வந்து லக்னாதிபதி நீச்சமாயிருக்காரு, குடும்பம் அமையாதா அப்படிங்கிட்ட குடும்பம் அமையும். ஏன்னா அவர் அந்த அதிபதி தான் பாக்கியத்துல இருக்காரு, சனிதான் பாக்கியஸ்தானாதிபதியா இருக்காரு. சரி. சனி பாக்கியஸ்தானத்துல இருக்காரு, அப்ப நன்னாவே அமையும், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. சரி. அடுத்து இப்ப என்ன தசை நடக்கிறது? இப்போ குரு ஒரு வருஷம் தான், அப்புறம் சனி 20 வருஷம். சனி ரைட். அது என்ன ஆயிடுது, என்ன 95 வயசு ஆயிடுது. ஆமா, அந்த காலத்து ஹெல்த் இல்லையா, இருந்தாலும் இருப்பார், செஞ்சுரி கூட போடலாம். அதெல்லாம் என்ன, அது எப்படி சொல்ல முடியும் நம்ம? சனி தசைனா சனி வந்துட்டு பாக்கியஸ்தானம் அதிபதி, பாக்கியஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அப்ப அவர் பிரச்சனை பண்ணணும் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. இல்ல பிரச்சனை பண்ண மாட்டாரு, 2 குடும்பஸ்தானத்துக்கும் அவர் தானே, குடும்பம் பாக்கியம் குடும்பத்துக்கும் 3ஆம் 2 3க்கு அதிபதி அவர் தான் சனி, ஆயுஷ்காரகனும் அவர் தான், பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. கரெக்ட். நல்ல ஹெல்த்தியா தான் இருப்பார், இப்பவுமே நல்ல ஹெல்த்தியா தான் இருப்பார். இருக்காரு, நல்ல ஹெல்த்தியா இருப்பார், ஒன்னும் பிரச்சனையே இருக்காது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், 6ஆம் இடத்து அதிபதி 3ல மறைஞ்சிடுறாரு, ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னுவோம். ஆனா அவர் கூட சேர்ந்து இருக்கிறது பாக்கியஸ்தான அதிபதி கூட. இப்படி எல்லாம் தான் ஏமாத்தோம் கிரகங்கள் நம்மள. இல்ல நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ லக்னாதிபதி நீச்சம் அண்ட் சூரியனும் சனியும் வந்துட்டு அப்படி பரிவர்த்தனை. ஆனா அவ சூரியன் சனி வீட்டுல, சனி சூரியன் வீட்டுல. அப்ப எனக்கு தோணுது கொஞ்சம் கடுபடா இருக்கணும்னு. ஆனா சந்தோஷமா தான் இருந்திருக்காரு. இல்ல அது பரிவர்த்தனைன்னு எடுத்துக்க வேண்டாம். நம்ம இப்போ நம்ம பழசு நம்மளோட ஓன் கான்செப்ட்னு இருந்தாலுமே சும்மா வாதத்துக்காக பரிவர்த்தனை இல்லை அப்படின்னு எடுத்து, பரிவர்த்தனை வந்து சூரியன் அண்ட் சனிக்குள்ள பரிவர்த்தனை வேலை செய்யாது அப்படின்னு நம்மளோட சும்மா ஒரு வாதத்துக்குன்னு எடுத்துட்டாலுமே கூட, அந்த சூரியன் பாக்யாதிபதி, சூரியன் பாக்யாதிபதி, சனி பாக்கியத்துல நிக்கிறார், 2 குடும்பஸ்தானாதிபதி பாக்கியத்துல நிக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி அவர் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், வாக்கு கொடுக்கணும், குடும்பத்தை கொடுக்கணும். அப்ப அவருக்கு எடுக்க மாட்டார், எல்லாமே கொடுக்கதான் செய்வார். கரெக்ட். சரி. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராம் ராம். நாளைக்கு பாப்போமா? ஓ, கண்டிப்பா. ராம் ராம்.